எங்க அப்பா, அம்மா 35த் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு சர்ப்ரைஸோட எண்ட் வந்தாச்சு. ஸோ ஃபைனலா வீட்ல வந்து டெக்கரேஷன் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நாங்க பிளான் பண்ண மாரி அவங்கள வெளியில கூட்டு போய் நெறைய சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கே வராம ஈவினிங் 7:00 போல தான் வீட்டுக்கு கூட்டு வந்திருந்தோம். 4 to 5 வந்து டெக்கரேஷனுக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ டெக்கரேஷனும் பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ அப்பா, அம்மா வீட்டுக்குள்ள வந்ததும் செம்ம சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஸோ ஆக்சுவலா ஃபேமிலியோட தான் கேக் கட் பண்றதுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம்னு நெனச்சாங்க. பட் அதுதான் இல்ல. பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 70 மெம்பர்ஸ் கிட்ட இன்வைட் பண்ணியிருந்தோம். எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்ததும் அப்பா, அம்மா செம்ம சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்ததும் அப்பா, அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா, அம்மா ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட கேட்ட வார்த்தை எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி வச்சிங்களான்ட்டு தான். ஸோ எல்லாமே நாங்க பெர்ஃபெக்ட்டா வாங்கி வச்சுட்டோம். நீங்க போயிட்டு நின்னு கேக் வெட்டினா மட்டும் போதும்னு சொல்லிட்டு அவங்கள நிக்க வச்சாச்சு. கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி அப்பா, அம்மா கையில சந்தன மாலை போட்டு 2 பேரையும் மாத்திக்க சொல்லியிருந்தோம். அண்ட் ரிங் அண்ட் மெட்டி என்னோட கசின்ஸ் வந்து கிஃப்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அப்பவே அப்பா, அம்மா கையில கொடுத்து ரிங் மாத்திக்க சொல்லி அப்பா கையில மெட்டி கொடுத்து அம்மாவுக்கு போட்டு விட சொல்லியிருந்தோம். இந்த மூமெண்ட்லாம் பார்க்க ஒரு மேரேஜ் பண்ணி வச்ச ஃபீல் இருந்துச்சு. எங்களாலே நம்ப முடியல, நாங்களா இதெல்லாம் பண்ணோன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களை நினச்சி எங்களுக்கே ப்ரௌடாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பஞ்சாயத்துலேருந்தும் இன்வைட் பண்ணியிருந்தோம், எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ ஜென்ஸுக்குலாம் ரிட்டன் கிஃப்ட் வந்து அப்பா கையிலே டவல் கொடுத்து எல்லாருக்கும் போட்டு விட சொல்லியிருந்தோம். லேடிஸ்க்கு ரிட்டன் கிஃப்ட் அம்மா கையிலே கொடுக்க சொல்லியிருந்தோம். ஒரு பிளேட்டு, ப்ளவுஸ் போயிட்டு குங்குமம், மஞ்சா, தாலி கொடுக்க சொல்லியிருந்தோம். அப்பாவுக்கு வந்து பைக் வந்து ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. அம்மாவுக்கு வந்து தாலியில் கோக்குற குண்டு நாணல் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆசை, நாங்கள் 4 பேருமே ஒரு கிராமில் குண்டு நாணல் வந்து வாங்கி தரணுன்ட்டு. ஸோ எங்கள் அம்மா எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்ப நாங்கள் இதை வாங்கி கொடுக்குறப்ப அம்மா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக எல்லாருமே சேர்ந்து எங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். ஸோ இப்படி தான் எங்கள் அப்பா அம்மா ஆனிவர்சரி ஒரு ஹாப்பியான ஒரு டேவாக போச்சு. ஸோ எல்லா சர்ப்ரைஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபேமிலியோட இன்னும் கடைசியாக சுற்றியும் போட்டுக்கிட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் நந்தினி. பை பாய்.